ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் கைலாசபுரம் 100வது வருட ஆலய பிரதிஷ்டை பண்டிகை பார்ட் 4 வீடியோக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு இரவு தான் அசன விருந்து நடக்க போகுது. இந்த அசன விருந்துல கைலாசபுரம் மக்கள் மட்டும் இல்லாம கைலாசபுரம் சுற்றி உள்ள கிராமத்தில் உள்ள இந்து கிறிஸ்டின்ற எந்த பாகுபாடு இன்றி எல்லா மக்களுமே வந்து இந்த அசன விருந்துல சந்தோஷமா கலந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தடவை அசன விருந்து வந்து சர்ச்சுக்கு பின்னாடி உள்ள ஒரு பெரிய இடத்துல தான் நடந்தது. ஒரு கிரவுண்டையே ரெடி பண்ணியிருந்தாங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா, இந்த அசனம் நடக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி, அதாவது 24 ஜூன் 2026 அன்னைக்கு மோகன் சி லாசர்ஸ் அவருடைய அற்புத பெருவிழா மீட்டிங்கும் வந்து இங்க நடந்தது. அந்த மீட்டிங் இந்த 100வது வருட ஆலய பிரதிஷ்டை பண்டிகை இன்னமும் சிறப்பா மாத்திச்சுன்னே சொல்லலாம். அந்த மோகன் சி லாசர்ஸ் ஐயா மீட்டிங்ல வந்த நிறைய மக்கள் அற்புதத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. அதை சாட்சியாகவும் சொன்னாங்க. அதை நம்ம இப்போ ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸா பார்க்கலாம். எல்லாமே எல்லாத்துக்கும் நார்மல் என்ன செய்யணும்? எனக்கு வந்து நைட்டெல்லாம் பார்த்தா முழிச்சே இருப்பேன். பயம் இருக்கு, பயங்கரம் பயம் வரும். எதை பார்த்தாலும் பயமா இருக்கும். ஏதோ ஒரு சத்தம் பிள்ளைகளை கூடி கத்தரை ஆராதிக்கிறதை, அவனுடைய பிரசன்னத்திலே மகிழ்கிறதை, அதை நினைத்து தேவனை துதிப்பதும் கூடி வந்திருக்கிறோம். இந்த தேவாலயத்தை குறித்து சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால், முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னுடைய வீடு என்பதாக. இந்த அற்புத பெருவிழால நிறைய பேர் வந்து அற்புதத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. இந்த ஃபுல் வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஜீசஸ் ரெடீம்ஸ் யூடியூப் சேனல்ல இப்பவும் அவைலபிளா இருக்கு. அதுல போய் ஃபுல் வீடியோவையும் பாருங்க. இப்போ எஸ் கைலாசபுரம் சபையின் போதகர் சைமன் தர்மராஜ் ஐயா பேசுறது. பிரியமானவர்களே, ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவுமாயிருக்கிற நம் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தூய திருத்துவ ஆலயத்திலிருந்து, எஸ் கைலாசபுரம் தூய திருத்துவ ஆலயத்திலிருந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றபடி வனாந்திரத்திலே ஒரு செழிப்பான வயல்வெளியை கர்த்தர் கட்டளையிட்டு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஆலயத்தை கட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலயத்தை ஆசீர்வதித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக, உடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக, உடைய சித்தத்தின்படி பிதாவாகிய தேவன் நம்மேலே கிருபையாயிருந்து குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்களாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாதுகாத்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி இந்த திருச்சபையின் மக்கள் இன்றைக்கு உலகமெங்கும் சாட்சிகளாக இருக்கிறார்கள். எல்லா துதி கன மகிமை கர்த்தராகிய இயேசுவுக்கே செலுத்துகிறேன். தொடர்ந்து வரப்போகிற நாட்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த திருச்சபையின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தேசத்திலும் அகில உலகத்திலும் மகிமைப்பட போகிறது. தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் யாவரும் அதற்காக ஜெபிக்கும்படியாக, கொடுக்கும்படியாக, உழைக்கும்படியாக, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கடந்த 100 ஆண்டுகளாக நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். எஸ் கைலாசபுரம் கிராமத்துக்காக ஸ்தோத்திரம். தூய திருத்துவ ஆலயத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எத்தனையோ நன்மைகள், ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். வருங்காலத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இந்த திருச்சபையின் பிள்ளைகள் உப்பாக ஒளியாக எங்கிருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைக்காக, உடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக, உடைய சித்தத்தின்படியே செயலாற்ற பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வார். எல்லா துதி கன மகிமை கர்த்தராகிய இயேசுவுக்கே செலுத்தி நன்மைகளை எங்கள் அருமரட்சர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தில் மனத்தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பின் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் நம்மனைவரோடும் இன்றும் என்று தங்கியிருப்பதாக. சைமன் தர்மராஜ் ஐயா பேசினதை கேட்டிருப்போம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம அசன விருந்து எப்படி நடந்ததுன்னு பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா மணி வந்து 6:47 ஆயிடுச்சு. பார்த்தா தெரியும். ஆக்சுவலா வந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பந்திக்கு 6 மணிக்கு எல்லாரும் உட்கார ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 6:10க்கே பந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப கரெக்டா 6:47 ஆகுது. கிட்டத்தட்ட இந்த ஒரு பந்தில மட்டுமே ஒரு 1000 பேர் கிட்ட சாப்பிடுவாங்க. சிங்கிள் பந்தி அவ்வளவு பெரிய இதா இப்ப கிரவுண்ட்ல ஃபுல்லா போட்டுருக்காங்க. இந்த 100வது அசனத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 10,000 பேர் வரைக்கும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தனால ரொம்ப கூட்டம் அதிகமாயிடக்கூடாது. அந்த கூட்ட நெரிசல வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பெரிய கிரவுண்ட்ல போட்டுருக்காங்க. இதை சுத்தி காமிக்கிற பாருங்க. பின்னாடியே கூட ஒரு ஃபயர் என்ஜின் வேற நிக்க வச்சிருக்காங்க சேஃப்டிக்காக. நல்ல பெரிய கிரவுண்ட் இது.
இந்த பின்னாடி சர்ச்சு தெரியுதா, அந்த சர்ச்சு தான் அது. இங்க நம்ம இங்க இருக்கோம். இப்ப வாங்க அது கிட்ட போய் பார்க்கலாம். அசன விருந்து ரொம்ப பரபரப்பாவே நடந்துட்டு இருந்தது. எல்லாரும் கேட்க என்ன கேட்குறாங்களோ உடனே கொடுத்துட்டு இருந்தாங்க. குழம்பு காலியாவத உடனே இன்னொரு பாத்திரத்துல இருந்து எடுத்து ஊற்றி உடனே மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. கல்யாண வீட்டு விருந்தே தோத்து போயிடும், அந்த அளவுக்கு இந்த அசன விருந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், லைனா போட்டிருக்க எல்லா டேபிள்லயுமே ஆள் ஃபுல்லா இருந்தாங்க. ஒரு ரோ கூட ஆள் இல்லாம காலியா இல்லை. அந்த மாதிரி அவ்வளவு கூட்டம் இருந்தது. அது மட்டும் இல்லாம சில பேர் ரெண்டாவது பந்திக்கு உட்கார்றதுக்காக பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை இவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல அசன விருந்து கொடுக்கறதுனால கிரௌட் ஆகுன்ற பிரச்சனையே இல்லாம ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சுன்னா அடுத்தவங்க டக்குன்னு உட்காரவும், உள்ள வெளியில போறதுக்கும் பார்க்கிங் வசதி எல்லாமே சூப்பராகவே இருந்தது. அது அடுத்த வீடியோல நான் தொடர்ந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம கிச்சன் ரூம்குள்ள போகலாம். சமைச்ச பொருள்லாம் அங்கதான் பெரிய அண்டாவா வச்சிருக்காங்க. அதுல இருந்துதான் கேட்க ஒவ்வொன்றா டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அதை உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்பவும் பாருங்க, பந்தி பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது சுட ரெண்டாவது அண்டால குடல் பூசணிக்காய் கூட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆட்டுக்குடல், மஞ்சள் பூசணிக்காய் இதை வச்சு செய்யற இந்த கூட்டு தாங்க. இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா குழம்பு எடுத்து ஊத்திட்டு இருக்காங்க. ஒரு வாளியில ஒரு வாளி வைக்க 2 பேர் சேர்ந்து அந்த மட்டன் குழம்பு எடுத்து ஃபுல்லாவே இந்த வாளியில ஊத்திட்டு இருக்காங்க. உடனே அதை எடுத்துட்டு போய் இன்னொருத்தர் மக்களுக்கு பரிமாறதுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்ததா இன்னொரு பக்கத்துல பாருங்க, ரசம் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வேகமா வராது. அது இல்லாம சாதம் எடுத்துட்டு உள்ள இருந்து ஒரு 2 பேர் ஓடி வராங்க. இது மாதிரி எல்லா பக்கமும் சரி ஆளுங்கள் மக்களுக்கு இந்த அசன விருந்த சிறப்பா கொடுக்கறதுக்காக ரொம்ப வேகமாவே செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அண்டால இருந்து பாத்தீங்கன்னா சாம்பார் எடுத்து ஊத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் கிச்சனுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இங்க இவ்வளவு வேகமா எடுத்து கொடுத்தனால்தான் இங்க இவ்வளவு மக்கள் வந்தாலும் அவங்களுக்கு உடனே பரிமாறிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம கார் பார்க்கிங் வந்திருக்கோம். பார்க் பண்ற இடம் ஃபுல்லாவே காரு, வேன் இது மாதிரி எல்லாமே நிறைய நின்றுட்டு இருக்கு. இந்த அசனத்துக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர்ல இருந்து 12,000 பேர் வருவாங்கன்ட்டு இந்த வருஷம் எதிர்பார்த்திருக்கோம். எதனாலன்னா சொன்ன மாதிரி 1வது வருஷம் அசனத்துக்காக தான் இவ்வளவு பிரம்மாண்டமா இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. அந்த கார் பார்க்கிங் மட்டும் எவ்வளவு பெருசு இருக்குன்னு காமிக்கிற பாருங்க. பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா பைக் நிக்க வச்சிருக்காங்க. பைக் கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 50 பைக் நிற்கும். அப்படியே இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்க்கிங் தான். இப்ப மணி கொஞ்சம் 7 மணி ஆனதுனால கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. ஃபுல்லா பாருங்க, தெரியுதா? ஃபுல்லா பார்க்கிங் தான். இதுக்கு பின்னாடி எல்லாம் ஏகப்பட்ட வண்டி நிக்குது. அப்படியே வாங்க காமிக்கிறேன். இந்த வருஷம் எந்த கூட்டம் பிரச்சனை, எந்த பார்க்கிங் பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கொஞ்சம் ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா பார்க்கிங், எவ்வளவு கார்னாலும் உள்ள தாராளமா அவ்வளவு வசதியா இருக்கு. பாருங்க எவ்வளவு இடம். நம்ம கிட்டயும் பாத்தீங்கன்னா டிராபிக் கிரியேட் பண்ற அந்த லைட்டை கையில கொடுத்துட்டாங்க, தெரியுதா? சோ நம்மளும் வர வண்டியை கொஞ்ச நேரத்துக்கு கரெக்டா அங்கங்க பார்க் பண்ண சொல்லுவோம். கார் வருது, அவங்களை இப்படி வர சொல்லுவோம். இப்படி வாங்க. லாஸ்ட் போயிருங்க. லாஸ்ட் பஸ் சுத்தி வாங்க. லாஸ்ட் ஒரு பஸ் நீங்க சுத்தி வாங்க. இப்படிதான் நானும் எங்க சித்தி பையன் ஜூலியனும் செஞ்சு டிராபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வண்டியா கரெக்டா பார்க் பண்ண சொல்லிட்டு இருந்தோம். எஸ் கைலாசபுரம் ஊரை சேர்ந்த ஆபிரகம் ஐயா பேசுறத கேட்கலாம். எனக்கு பேர்
ஜி ஆப்ரஹாம், ரிட்டையர்ட் ஹெட்மாஸ்டர், திருப்பண்ணப்பள்ளி சிடிகே தொடக்கப்பள்ளி எஸ் கைலாசபுரம். இப்பொழுது நான் கைலாசபுரம் சேகரத்தில் உள்ள தேவாலயத்தை பற்றிய சில விவரங்களை உங்கள் முன் வைக்கிறேன். தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் ரேக்கரன் சபை மண்டலத்தில் அமைந்துள்ள தூய கிறிஸ்துவ ஆலயம் எஸ் கைலாசபுரம். இந்த கைலாசபுரத்திற்கு முதல் 150 வருடத்துக்கு முன்பாக பண்ணவளையை சார்ந்த தாவீது உபதேசியார் மூலமாக இங்கே கிறிஸ்தவம் விதைக்கப்பட்டது. அப்பொழுது மக்கள் ஆர்வம் கொண்டு ஒரு சிறு ஆலயத்தை கட்ட ஆசைப்பட்டனர். இரண்டாவதாக ஞானமுத்து சர்க்குணம் குருவானவர்கள் அவர்கள் காலத்திலே 2வது சர்ச் கட்டப்பட்டது. 1926 பிஷப் டப்ஸ் அவர்களால் தற்போதைய ஆலயம் உருவாக்கப்பட்டது. இது ஒரு கிராமத்தில் உள்ள ஆலயங்களிலே மிகவும் சிறப்புள்ளது. இந்த 1926 இந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது அதற்கு முன்னாடி இருக்கிற அந்த பெரிய வீடு, அதாவது பட்டணத்தார் வீடு என்று சொல்வார்கள், அந்த வீடும் அதே ஆண்டிலே கட்டி முடிக்கப்பட்டது. இந்த ஆலயத்தை கட்டினவர்கள் எல்லாம் இந்த கிராமத்து மக்கள், இந்துக்களும் கிறிஸ்டியன்ஸ் சேர்ந்துதான் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். இங்கே சமத்துவ முறைப்படி வழிபாடுகள் எல்லாம் நடந்திருக்கின்றது. இப்பொழுது 100வது ஆண்டை இந்த ஆலயம் கண்டிருக்கிறது. இந்த 100வது ஆண்டு வைபவத்தை சிறப்பாக கொண்டாடும் இந்த நேரத்திலே நம்முடைய சேகரத்திலே குருவானவராக இருக்கக்கூடியவர்கள் மறைந்த ஜேசன் தர்மராஜ் அவருடைய புதல்வர் சைமன் தர்மராஜ் அவர்கள் தற்போது குருவானவராக இருந்து இந்த சிறப்பான காரியங்கள் நடைபெறுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் இந்த சபை குருவானவர்கள் மட்டும்தான். அவர்களோடு மூப்பர்களும் சேர்ந்து அநேக உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்பது சிறப்புக்குரியது. ஆபிரகாம் ஐயா பேசினது கேட்டிருப்போம். சர்ச்சை பத்தி ஒரு சில வரலாறுலாம் சொல்லி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு உதவியா இருந்த சைமன் தயமராஜ் ஐயா, அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்ததா இந்த சர்ச்சோட 100 வருஷம் வரலாறை பத்தி தனியா ஒரு வீடியோ பண்ண போறாங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவா உங்களுக்கு போடுறேன். ரெவரண்ட் செல்வராஜ் ஐயா எஸ் கைலாசபுரம் சர்ச்சோட 100 வருஷ வரலாறை பத்தி தெளிவா பேசியிருக்காரு. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அசன வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய்.